இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி படுத்துருக்கிறாரு தெரியுங்களா எங்கள் கருப்பன். நேற்று சாயந்தரம் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு காளியாங்குட்டி பாம்பை கடித்து வாயில் தூக்கிட்டு வந்துட்டாருங்க வீட்டுக்குள்ளே. பார்த்த உடனே எங்களுக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா இது இந்த கருப்பன் இந்த மாதிரி பண்ணுறானேன்னுட்டு. அது பாவம் இல்லைங்களா, அது யாரையுமே கடிக்காது. அதை போய் தூக்கிட்டு வந்துட்டேடான்னுட்டு பட்டுன்னு மண்டையிலே ஒன்று போட்டு அதை தூக்கிட்டு போய் வெளியே போட்டு இவரையும் தூக்கி வெளியே போட்டாங்க. அது எங்கேயோ போயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுதுங்க. நாளைக்கு விஷப்பாம்பை ஏதாவது கடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க. பூனைனாலே அந்த மாதிரி தான், பாம்பை தான் கடிச்சு எடுத்துகிட்டு வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் பூனை ஏதாவது சேட்டைகள் பண்ணுதுங்களா? இந்த மாதிரி ஏதாவது பாம்பெல்லாம் கடிச்சு எடுத்துகிட்டு வருதா? அதுக்கு என்ன பண்ணலாம் அது கடிச்சு எடுத்துகிட்டு வராமல் இருக்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறேங்க. இப்போல்லாம் எல்லோரும் வெளியில் போனாங்கன்னாக்கா உள்ளே வரக்குள்ளே எப்படி வராங்கன்னு பார்ப்பேன். இப்போ பதுசு பாப்பா மாதிரி அப்படியே தூங்குறத பாரு ஒன்றும் தெரியாது பாப்பா மாதிரி. கையை தொட்டு பார்க்குறியா? அடிக்கிற கையை தடுக்கிற? சரி தூங்கு. எங்கேயும் வெளியே போகக்கூடாது. போனேன்னா அடி. சரியா? தூங்கு.